ஹாய்! இன்னைக்கு எங்க வீட்டோட காலை நேரம் பார்க்கலாமா? சாட்டர்டே பௌர்ணமியும் கூட காலையில எழுந்து வாசல்லாம் கழுவிட்டு, கோலம் போட்டு விளக்கு ஏத்தியாச்சு. சில்லுன்னு இருக்கு. தண்ணி கால் வைக்க முடியல. அந்த மாரி இருந்துச்சு. ஏன்னா, இந்த மாதிரி காலையில எழுந்திரிக்கிறதால எல்லா வேலையும் முடிஞ்சிருது. பிரிஸ்காவும் இருக்க மாரி இருக்கு. சரி கொஞ்ச நேரம் டைம் இருக்குன்னு அப்படியே ஃபோன் பார்த்துட்டு உட்காந்து திருப்பி 5:30க்கா எழுந்தேன். ஏன்னா, பௌர்ணமினா என் ஹஸ்பண்ட் சாமி கும்பிடுவாங்க. நான் கும்பிட்றேனோ இல்லையோ! அதனால வீடெல்லாம் பெருக்கி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கிச்சனில் போய் சாப்பாடு வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி காலைக்கு டிஃபனுக்கு வந்து ஸ்வீட் பொட்டேட்டோவும் இட்லி வடைக்கறி. இன்றைக்கி ஜூஸு எதுவுமே கிடையாது. ஏன்னா வாரம் ஃபுல்லும் ஜூஸ் கொடுக்குறேன்னு ஒரே கம்ப்ளைண்ட். அதனால் இன்றைக்கி எந்த ஜூஸுமே கிடையாது. வடைக்கறி எல்லாருக்குமே எங்கள் வீட்டில் ஃபேவரட் இது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயில் நான் பொரிக்க மாட்டேன். எனக்கு காலையிலே இந்த எண்ணெயில் சொதன்னு சாப்பிட்டா பிடிக்காதுன்னு இந்த மாதிரி நல்லா வறுத்து செஞ்சுருவேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனையும் அதுக்கப்புறம் இந்த லவங்கம் பட்டை அந்த ஸ்பைசஸோட வாசனையும் அப்படி அடி தூக்கலாக இருக்கணும் எங்கள் வீட்டில். அப்போ தான் வடைகறி வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நடந்துலாம் செரிக்க வேணாம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறதுலே செரிச்சிடணும். ஏன்னா 90% பூண்டு போடணும், 10% தான் இஞ்சி போடணும். அந்த மாதிரி இருக்கணும். அதனால் டக்குன்னு டைஜஷன் ஆகிடும். வடைக்கறி எல்லாம் செஞ்சாச்சு. இன்றைக்கி மதியத்துக்கு வந்து 1 பாட் ரைஸ் தக்காளி சாதம் செஞ்சுட்டு காயெலாம் எதுவுமே செய்யலை. சாமிக்கு படைக்கிறதுக்கு பௌர்ணமிங்கிறதால பாயசம் செஞ்சுட்டேன். என் ஹஸ்பண்ட் சாமி கும்பிட்டு டைம் இருக்கங்காட்டி சாப்பிட்டு போயிட்டாங்க. பாய், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.